ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ ஓகே அப்படின்ற பட்சத்தில் நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம். ஸோ லைவ் ஆகிடுச்சா? ஸோ ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணிவிடுவோம். லைவ் ஆகிடுச்சு, ஆடியோ வீடியோ ஓகே அப்படின்னா நம்ம இன்றைக்கி கிளாஸஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் மெஷின்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸோட சிங்க்ரனஸ் காம்பன்சேஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம பவர் சிஸ்டம் தான் பார்த்துட்ருக்கோம். பர்டிகுலராக பவர் சிஸ்டமில் டிரான்ஸ்மிஷன் லைனில் வோல்டேஜ் காம்பன்சேஷன் டெக்னிக்ஸ். வோல்டேஜ் வந்து குறையுது இல்லைப்பா, ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன காம்பன்சேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது, அந்த காம்பன்சேஷன் டெக்னிக்ஸு அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம ஷண்ட் காம்பன்சேஷன், சீரீஸ் காம்பன்சேஷன் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம சிங்க்ரனஸ் காம்பன்சேஷன் அண்ட் வோல்டேஜ் பூஸ்டர் காம்பன்சேஷன், டேப் சேஞ்சிங், ஓகேங்களா? ஸோ இந்த 3 டாப்பிக்கையும் அண்ட் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ணிட போகிறோம். ஓகேயா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குல்ல? ஸோ கிளாஸஸ்குள்ளே போகலாங்கப்பா. ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ தேர்ஃபோர் நம்ம சேனலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இருக்கும்ல. ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஸோ குட் ஆஃப்டர்நூன் அண்ட் குட் ஈவினிங். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி அண்ட் மை செல்ஃப் பிரவீன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணுங்கப்பா. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் நம்ம தான் உங்களுக்கு ரெகுலராக லைவ் கிளாஸஸையும் ரெகுலரான டிஸ்கஷன்ஸையும் டே பை டே கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு டெய்லி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ரெகுலராக கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து டெய்லி உங்களுக்கு டிஸ்கஷன்ஸும் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ டிஸ்கஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 4:30க்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அதாவது டிஸ்கஷன்னா என்னென்னா, ஸோ டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸாக இருக்கட்டும், ஸோ டிஆர்பியில் கேட்குற கொஷின்ஸு, இந்த மாதிரியான டிஎன்பிசி அண்ட் டிஆர்பி லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாகிற கொஷின்ஸோட டிஸ்கஷன்றது நம்ம டே டு டே 4:30க்கு பார்ப்போம்ப்பா. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போவுமே ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, ஸோ டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதெல்லாமே கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் இன்வால்வ் ஆன சப்ஜெக்ட்ஸ் இல்லைப்பா. ஸோ இப்போ அதனால வெறும் தியரி கண்டென்ட் மட்டும் படிக்காமல் ஸோ கான்செப்ட்ஸ் என்ன, அந்த கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து நம்ம எடுத்திருந்த இனிஷியேட்டிவ் தான் அது 4:30 டிஸ்கஷன் கிளாஸஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ மற்ற எங்கேயாச்சும் உங்களுக்கு 4:30 கிடையாது, டிஸ்கஷன்ஸ் எதுனா கொடுக்குறாங்களா, ஸோ கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு செஷன்ஸ் இருக்கா, அதெல்லாம் ஓப்பனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எங்கேயுமே நம்ம பே பண்ணி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம எப்போவுமே ஸோ ஃப்ரீயாகவே நிறைய ரிசோர்ஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஷுவராக நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நம்ம கோர்சஸ் மூலமாக உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து நான் பே பண்ணி படிக்க முடியாதுன்னா ஷுவராக கண்டிப்பாக நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தான் இப்போ சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்குமே ஃப்ரீயான நிறைய கிளாஸஸ், டிஸ்கஷன்ஸ், நிறைய சப்போர்ட் நம்ம சைட்லேருந்து வருது. ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து ஃப்யூச்சர்லேயும் நம்ம நிறையா பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஷுவராக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்மளோட கிளாஸஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நம்ம ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும். ஓகே, நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே ஷுவராக உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் ஸோ ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம பொதுவாக என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ப்ராப்பரான ஒரு கிளாஸுப்பா. ஓகேங்களா? அடுத்ததாக ப்ராப்பரான ஒரு கொஷின் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அடுத்து உங்களுக்கு ப்ராப்பராக அந்த டவுட் கிளாரிஃபை சப்போர்ட் இருக்கணும். கண்டிப்பாக சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? வித்தவுட் சப்போர்ட்டு வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு வெறும் ரெக்கார்டடே கொடுத்துட்டனாலுமே ஷுவராக உங்களுக்கு அதில் நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து கிளாரிஃபை பண்ணலைன்னாலும் கண்டிப்பாக நம்ம அந்த மிஸ்டேக் எக்ஸாமில் போய் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான நல்ல கிளாஸு, அடுத்ததாக டெய்லி ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கணும், அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் உங்களுக்கு ஒரு கொஷின் சால்விங் அண்ட் டவுட் செஷன்ஸும் உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 3மே நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக இருக்கும்ப்பா. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டோட கோர்ஸை நம்ம அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ லைவ் கிளாஸஸு, ஸோ லைவ்லேயே உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி முடியலன்னா நீங்கள் ரெக்கார்டடாக வாட்ச் பண்ணிவிட்டு அடுத்ததாக டிஸ்கஷன் செஷன்லேயுமே நீங்கள் இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல்டு மேனர் ஆஃப் கிளாஸஸ், டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கோம்.
ஸோ கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் டைம்ஸ் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம், மல்டிபிள் டைம்ஸ் வந்து வீடியோஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே நம்மளே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம்ப்பா. ஓகேங்களா, நீங்கள் எதுவுமே வெளியே போய் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நம்ம கொடுக்குற மெட்டீரியலை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் மிஸ்டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணாலே போதும். வீக்லி டெஸ்ட் இருக்கும். அதை தவிர்த்து நமக்கு டிஎன்பிசி பேட்டர்னில் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸும் இருக்கும்பா. ஸோ அதை தவிர்த்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி குரூப் இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஷெட்யூல்டு மேனரில் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம். நான் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஸோ எக்ஸாம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்க்காதீங்க, எக்ஸாம்ஸை மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட மார்க்கை மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். நான் வந்து டெக்னிக்கலில் 150 கொஷின்ஸ் போட போகிறேன், ஸோ ஜிஎஸ்சில் ஒரு 60+ கொஷின்ஸ் போட போகிறேன், இல்லை டெக்னிக்கலில் 160 போட போகிறேன், ஸோ ஜிஎஸ்சில் ஒரு 60 போட போகிறேன். அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். வாட் எவர் அதுக்கு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், ஸோ அதுக்கு நம்ம ஒரு சப்ஜெக்டில் என்ன பண்ணணும், ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்தால் அதில் ஃபுல் மார்க் வாங்கணும். அப்போது ஸோ நம்ம சொல்லி கொடுத்தவங்க ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த வகையில் நம்ம எப்போவுமே ஒரு சப்ஜெக்டில் ஒரு 90% ஆஃப் மார்க்கை எடுக்க வைக்கிறதுக்கு தேவையான கண்டென்ட்டை ஷுவராக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நம்ம கண்டென்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாகவும் படிக்கிறது மூலமாகவும் நீங்கள் 90% எடுத்துடலாம். நம்ம எப்போவுமே அதை தான் சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக ஒரு யூனிட் நீங்கள் படிக்கிறீங்கன்னா 20 கொஷினுக்கு 10 கொஷின் எடுக்க போகிறேன், ஸோ 20 கொஷினுக்கு 12 கொஷின் எடுக்க போகிறேன், 8 கொஷின் எடுக்க போகிறேன், அந்த மாதிரி படிக்காதீங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாத்துக்கும் தேவைப்படுற டைம்ன்றது ஒன்று தான். ஓகேங்களா, ஒரு 40 ஹவர்ஸ் தேவைப்படுது, ஒரு சப்ஜெக்ட்ஸ் படிக்க 40 ஹவர்ஸ் தேவைப்படுதுன்னா ஸோ அப்போ அதை 50 ஹவர்ஸாக போட்டு கூட ஃபுல் மார்க் எடுத்துடணும். ஓகேங்களா, ஸோ ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதில் அக்யூரஸின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வென் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அக்யூரஸியாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதை தான் நம்ம எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறமாச்சும் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ரேண்டமாக அங்கங்கே மட்டும் படிக்காதீங்கப்பா. ஸோ நல்லா அந்த சப்ஜெக்டோட நேச்சர் என்ன, ஸ்கோரிங் நேச்சரா, அப்போ ஃபுல்லாக எடுத்து நல்லா அனாலிசிஸ் பண்ணி டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து உங்களை ரிசர்ச் பண்ணலாம் எப்போவுமே சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு வேலை வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் பேஷண்ட் நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம், எதுனா பண்ணலாம். ஓகே, அப்போ டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னால் எல்லா கொஷினும் அட்டன் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். எல்லா யூனிட்லேயுமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கிற யூனிட்லேயாச்சும் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துடணும்பா. ஸோ ஒன்ஸ் அதில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்தீங்கன்னாலே ஷுவராக நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணணும். ரைட், ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்போ கிளாஸஸில் போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா வோல்டேஜ் கண்ட்ரோல் அப்படின்ற டாபிக் தான். ஸோ இது என்ன வோல்டேஜ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் கண்ட்ரோலு. ஓகே, அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது, அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் என்ன ஆகும்னா பொதுவாக வேரி ஆகும் பேஸ்ட் ஆன் த லோடு. நீங்கள் செகண்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கிற லோடை பொறுத்து டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ்ன்றது பொதுவாக வேரி ஆகும். ஓகேங்களா, அப்படி வேரி ஆகிறப்போ ஸோ அந்த வேரியேஷனை தான் நம்ம அண்டர் வோல்டேஜ் ஓவர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக, ஸோ அதாவது நீங்கள் டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் வந்து குறைஞ்சிச்சுன்னா அது அண்டர் வோல்டேஜ்னு சொல்கிறோம். டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதை ஓவர் வோல்டேஜ்னு சொல்கிறோம். அப்போ தேர்ஃபோர் அண்டர் வோல்டேஜ் ஆகிறப்ப என்ன பண்ணணும், ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ரைட், அந்த வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ஓவர் வோல்டேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த வோல்டேஜை நம்ம குறைக்கணும். கரெக்டாக, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுது தானேப்பா, ஓவர் வோல்டேஜ் ஆச்சுன்னா குறைக்கணும், அண்டர் வோல்டேஜ் ஆச்சுன்னா கூட்டணும். ஓகேங்களா, ஆக்சுவலாக இதுக்கு பேர் தான் வோல்டேஜ் காம்பன்சேஷன் டெக்னிக்ஸு. ஸோ இதில் தான் நம்ம ஒரு 5 டெக்னிக்கை பார்த்துருந்தோம். அதில் வந்து 2 டெக்னிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சீரியஸ் இம்பிடன்ஸ் மெத்தட் அண்ட் ஷண்ட் அட்மிடன்ஸ் மெத்தட் அப்படின்றத நம்ம சீரியஸ் காம்பன்சேஷன், ஷண்ட் காம்பன்சேஷன்ஸ். கரெக்டாக, சீரியஸ் காம்பன்சேஷன் அண்ட் ஷண்ட் காம்பன்சேஷன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஓகே, ஷண்ட் மெத்தடில் பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷண்ட் இண்டக்டர் அப்படின்ற மெத்தட் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி சீரியஸ் மெத்தடில் சீரியஸ் கெப்பாசிட்டர். கரெக்டாக, சீரியஸ் கெப்பாசிட்டர் அப்படின்ற மெத்தட் தான் இட் இஸ் பெஸ்ட். இட் இஸ் எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட்டுன்றதை விட இதுதான் எக்கனாமிக்கல். சீரியஸ்ன்னு வந்தால் கெப்பாசிட்டரு, ஷண்ட்டுன்னு வந்தால் இண்டக்டர். ஓகே, அப்போ ஷண்ட் இண்டக்டர் மெத்தடு அண்ட் சீரியஸ் கெப்பாசிட்டர் மெத்தடு தான் ரொம்ப ஃபெமிலியராக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெத்தட்ஸு. ஓகே, சரி, இந்த மெத்தட்ஸில் என்ன ஒரு பிரச்சனை, அப்புறமா எதுக்கு நம்ம அடுத்த மெத்தட்ஸ்க்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ், இந்த மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டைனமிக் இன் நேச்சர் தான். ஓகே, அது வந்து மாறாது. சரி, ஸ்டாட்டிக் இன் நேச்சர், ஸ்டாட்டிக்னா மாறாது. ஓகேங்களா, சரி, இப்போது நீங்கள் பார்த்தீங்கல்ல இந்த 2 மெத்தட்லேயுமே நம்ம என்ன பண்ணுறோம்,
எய்தர் ஒரு கெப்பாசிட்டரையோ இல்லை ஒரு இண்டக்டரையோ தானே ஆட் பண்ணுறோம். அப்போ எய்தர் ஒரு இண்டக்டர் ஆர் கெப்பாசிட்டர் எப்பவுமே என்ன பண்ணாதுப்பா, ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ ஆஃப் அமௌண்ட்டை தானே ஆட் ஆகும். இப்போ ஒரு கெப்பாசிட்டரை ஆட் பண்ணுறீங்க சி. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம சீரியஸ் கெப்பாசிட்டர் மெத்தட், கெப்பாசிட்டர் காம்பன்சேஷன். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சோர்ஸ் இருக்கும் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் we are adding the series capacitors. கரெக்டா? this is the series capacitor and it is what is the load, which is JXL inductance. இது என்னோட -JXC capacitance. ஓகே, ஸோ இது என்னோட கெப்பாசிட்டன்ஸ். அப்போ என்னப்பா ஆட் ஆகுது, ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ. இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நமக்கு இருக்குமா, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் 5 மைக்ரோஃபேரட் இல்லை கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் 20 ஃபேரட் ஆர் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் 50 ஃபேரட். அப்போ இது ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ. அப்போ இந்த ஃபிக்ஸ்டு வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ்னால எனக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ரியாக்டன்ஸ் கிடைக்கும். இந்த ஃபிக்ஸ்டு ரியாக்டன்ஸ்னால ஒரு ஃபிக்ஸ்டு ரியாக்டிவ் பவர் கிடைக்கும். ஓகே, இந்த ஃபிக்ஸ்டு ரியாக்டிவ் பவர்னால ஒரு ஃபிக்ஸ்டு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ பாருங்களேன், ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. என்னால் அதை வேரி பண்ண முடிய மாட்டேங்குது. கரெக்டாக? இந்த மெத்தடாலஜிஸ் மூலமாக என்னால் அந்த ரியாக்டிவ் பவர்ஸையும் அந்த வோல்டேஜஸையும் பெருசாக வேரியேஷன்ஸ் பண்ண முடியல. பட் ப்ராக்டிக்கலி வேரியேஷன்ஸ் பண்ணாமல் இருக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா சம் கேசஸில் வோல்டேஜ் வந்து ரேட்டட் வோல்டேஜ் வந்து 220 பா. Okay, rated voltage 220. Sometimes it may go 240. Sometimes it may go 250. Sometimes it may go 210, 200. இந்த மாதிரி வேரியபிள் வேல்யூஸ் வரும். ஓகேங்களா? அப்போ நம்மள என்ன பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு வேரியபிள் ரியாக்டிவ் பவரை தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இங்கே என்னால் வேரியபிள் ரியாக்டிவ் பவர்ஸை கொடுத்துருக்க முடியாது. ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ ஆஃப் கண்ட்ரோலை மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும், விச் இஸ் இன் அ ஸ்டாட்டிக் நேச்சர் ஆஃப் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த காம்பன்சேஷனை எல்லாமே நம்ம ஸ்டாட்டிக் காம்பன்சேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா நம்மளால் ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியுமே தவிர அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அவனுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பண்ண மாட்டேன் நான். ஸோ நானாக ரேண்டமாக எனக்கு வந்து நான் 10 இன்க்ரீஸ் பண்ணுறேன், இல்லை நான் 20 வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இல்லை நான் 50 வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்ற ரேண்டமான இன்க்ரிமெண்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஆனால் டைனமிக் நேச்சர் வேணும் அப்படின்றதுனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, we are going for the synchronous compensation. ஓகே, ஸோ தேர்ட் மெத்தட் இதுதான் என்னோட தேர்ட் மெத்தட் இஸ் synchronous compensation. ஸோ இந்த சிங்க்ரனஸ் காம்பன்சேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சிங்க்ரனஸ் காம்பன்சேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சிங்க்ரனஸ் மோட்டாரை தான்ப்பா எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஒரு சிங்க்ரனஸ் மோட்டாரை யூஸ் பண்ணி தான் நம்ம சிங்க்ரனஸ் காம்பன்சேஷன்ஸை பண்ண போகிறோம். ஓகே, அந்த சிங்க்ரனஸ் மோட்டாரை நம்ம ஓவர் எக்ஸைட் பண்ணியிருக்கலாம், இல்லை அண்டர் எக்ஸைட் பண்ணியிருக்கலாம், பேஸ்ட் ஆன் த டிஃப்ரெண்ட் எக்ஸைட்டேஷன்ஸ். job in both similar. Which one should I choose? So CMW SSB TNEB ஏங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே போர்டு தான். ஸோ நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஸோ இல்லை நம்ம இதிலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மை எய்ம் இஸ் டு பி PSUs. ஓகேங்களா? PSUs தான் ட்ரை பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போது ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு ஜாப் ப்ரொஃபைலுமே கொஞ்சம் ஒர்க்கிங்காக தான்ப்பா இருக்கும். கொஞ்சம் ஒர்க் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் CMW SSB நமக்கு கிளியர் ஐடியா இல்லை. ஸோ அதில் வந்து சில ஏரியாவில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டான ஒரு ஒர்க் இருக்கலாம் மேபி. ஓகேங்களா? ஸோ TNEBன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் போட்டாங்கன்னா நீங்கள் எங்கேஜாக இருப்பீங்க, உங்களுக்கு படிக்கிற பெருசாக டைம் அவைலபிளாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ TNEB ஏன்னா மேபி படிக்கிறதுக்கு பெரிய டைம் இருக்காது. CMW SSBயில் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் கொஞ்சம் ஓகே நேச்சராக தான் இருக்கும். ஓகேங்களா? CMW SSBயில் அதில் என்னென்னா CMW SSBயாக இருந்தாலும் EBயாக இருந்தாலும் ஸோ ரெய்னி சீசன்ஸ் வரப்போ ப்ராப்ளம் தான்ப்பா. அப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் நேச்சர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக தான் இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இப்போது சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பின்றது சென்னைன்றதுனால உங்களுக்கு ஃப்ளட் மாதிரி எதுனா ஒரு சின்ன ரெயின் சீசன்னாலும் ப்ராப்ளம் தான். ஸோ டிஎன்இபியில் நீங்கள் வந்து சப்ஸ்டேஷன்ஸ் மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகேங்களா, சப்ஸ்டேஷன் இல்லை ஜெனரேஷன்ஸ் அந்த மாதிரி உங்களை போட்டுட்டாங்கன்னா ஓகே. ஓகேங்களா, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் போட்டாங்கன்னா டிஎன்இபிலையும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பிலையும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் போகிற பிளேசஸ் வந்து கரெக்டாக டிசைட் பண்ணும். ஓகேங்களா, நீங்கள் வந்து எந்த இடத்துல போஸ்டிங் வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் தான்ப்பா. ஓகேங்களா, ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இந்த சிங்க்ரனஸ் காம்பன்சேஷன் வந்ததுக்கான ரீசனே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் இது வந்து டைனமிக் இன் நேச்சர், கரெக்டாக? இட் இஸ் டைனமிக் வித் ரெஸ்பெக்ட் டு லோட். திஸ் டைப் ஆஃப் காம்பன்சேஷன், this type of compensation is dynamic with respect to load. ஓகே, இந்த காம்பன்சேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டாட்டிக் நேச்சர்ஸ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ நம்ம பொதுவாக முன்ன பார்த்த காம்பன்சேஷன்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக் இன் நேச்சராக இருக்கும். ஸ்டாட்டிக் இன் நேச்சர்னால் நம்மளால் ஒரு சம் பாயிண்ட்டை ஆட் பண்ண முடியும், இல்லை சம் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடைக்காது. ஆனால் இங்கே என்னால் என்ன பண்ண முடியும்னா அதை வந்து கொண்டு வர முடியும். ஓகேங்களா, திஸ் டைப் ஆஃப் காம்பன்சேஷன் இஸ் டைனமிக் வித் ரெஸ்பெக்ட் டு லோடு. ஓகேங்களா, அடுத்ததான் இப்போ இந்த டைப் ஆஃப் காம்பன்சேஷன்ஸை நம்ம அகைன் 3 கிளாஸிஃபை பண்ணலாம் சார். ஓகே, ஸோ ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் கண்டென்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, ஸோ பொதுவாக கண்டென்சர்னா என்னப்பா? கண்டென்சர்னால் நமக்கு நிறைய தெரியும், ஃபேனில் எப்பவுமே கண்டென்சர் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம், கரெக்டாக? அப்போ கண்டென்சர்ன்றது இட் இஸ் நத்திங் பட் கெப்பாசிட்டர். அப்போ என்னன்னா சிங்க்ரனஸ் கெப்பாசிட்டர் என்ன பண்ணோம்னா, எஸ் கெப்பாசிட்டர் உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணுச்சோ அதே ஒர்க்கு தான் பண்ணோம். பட் இங்கே என்னால் அந்த நேச்சர் ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸை டைனமிக்காக இருக்கும். ஓகே, கெப்பாசிட்டர் பொதுவாக நமக்கு என்ன பண்ணோம்னா இட் கிவ்ஸ் த ரியாக்டிவ் பவர், கரெக்டாக? ஸோ இப்போ ஒரு சர்க்கியூட்டில் கெப்பாசிட்டர் இருக்குன்னா அது ரியாக்டிவ் பவரை கொடுத்துருக்கோம். அப்போ சிங்க்ரனஸ் காம்பன்சேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா சிங்க்ரனஸ் கண்டென்சர் என்ன பண்ணோம்னா என்னோட ரியாக்டிவ் பவரை கொடுக்கும். பட் ஆனால் அது வித் ரெஸ்பெக்ட் டு லோடை பொறுத்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு லோடுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ கெப்பாசிட்டர் மாதிரி இல்லாமல் அதால் முடிஞ்ச ரேட்டடை கொடுக்காம ஸோ லோடுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் சிங்க்ரனஸ் கண்டென்சர். அடுத்ததாக இன்னொரு டைப் ஒன்று இருக்குது, தட் இஸ் சிங்க்ரனஸ் காயில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, ஸோ அப்போ சிங்க்ரனஸ் காயில் அப்படின்னா என்னன்னா சார், காயில்னால் பொதுவாக நமக்கு தெரியும் தட் இஸ் இண்டக்டர். அப்போ தேர்ஃபோர் இண்டக்டர் எப்படி எனக்கு ஒர்க் பண்ணுச்சோ, தட் இஸ் இண்டக்டர்ஸை நம்ம காம்பன்சேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தோம்ல, அங்கே என்ன ஒர்க் பண்ணுச்சோ அதே தான் என்னோட சிங்க்ரனஸ் காயிலும் ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி தான் இந்த முறை என்னோட காயில்ன்றது ரியாக்டிவ் பவரை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ இதோட அப்சார்ப்ஷன்ஸ்ன்றது வித் ரெஸ்பெக்ட் டு லோடை பொறுத்து இருக்கும்ப்பா. ஸோ இதை தவிர்த்து ஃபேஸ் மாடிஃபையர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபேஸ் மாடிஃபையரில் நம்மளால் பவர் ஃபேக்டர்ஸையுமே வேரி பண்ணியிருக்க முடியும். ஓகே, இதுதான் என்னோட சிங்க்ரனஸ் காம்பன்சேஷன்ஸு. இந்த சிங்க்ரனஸ் காம்பன்சேஷன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் கண்டென்சர் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ சிங்க்ரனஸ் கண்டென்சருக்குள்ளே போகலாங்கப்பா. ஸோ இப்போ சிங்க்ரனஸ் கண்டென்சர்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எஸ், ஸோ அப்போது நம்ம பார்த்தோம் சிங்க்ரனஸ் கண்டென்சர்னா பொதுவாக இது என்னன்னு உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா, வாட் இஸ் சிங்க்ரனஸ் கண்டென்சர் அப்படின்னு கேட்பாங்க. சிங்க்ரனஸ் கண்டென்சர்னா ஒரு சிங்க்ரனஸ் மோட்டார் தான்ப்பா. ஓகேங்களா, ஒரு சிங்க்ரனஸ் மோட்டாரை நோ லோடில் நம்ம ஓவர் எக்ஸைட் பண்ணோம்னா அது சிங்க்ரனஸ் கண்டென்சராக ஆக்ட் ஆகும். ஒரு சிங்க்ரனஸ் மோட்டாரில் நோ லோடில் அண்டர் எக்ஸைட் பண்ணிங்கன்னா அது சிங்க்ரனஸ் காயிலாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ எழுதலாமா? அண்ட் ஓவர் எக்ஸைட்டட் an overexcited synchronous motor operated at no load, that is del is 0,
load angle is 0. ஓகேங்களா? An overexcited synchronous motor operate at no load, that is load angle is 0. So இதுக்கு பேரு தான் is known as synchronous condenser, is known as okay, இதுதான் நம்ம synchronous condenser னு சொல்றோம். So okay, condenser na which is capacitance. அப்ப capacitor பொதுவா என்ன பண்ணும்? Which supplies reactive power. Okay, so which is supplies reactive power and it is equivalent to similar to capacitor. Okay, so synchronous condenser, it is equivalent to capacitor. Variable capacitor அப்படினு கூட சொல்லலாம். Okay, ஏன்னா இதால reactive power வேரி பண்ண முடியும், which mean இப்போ இதோட reactive power variations எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். Okay, இதால reactive power வேரி பண்ண முடியும்னு சொல்றோம்ல, the QSH, the reactive power supplied in the synchronous condenser is equivalent to V by XS E minus V E minus V. Okay, the value of E is varied. E என்றது that is excitation. Okay, so இங்க என்ன ஆகுதுன்னா yes, it is varied. இதுதான் reactive power supplied by the synchronous condenser. This what the reactive power supplied by synchronous condenser. Reactive power supplied by the synchronous condenser. புரியுது தானப்பா? ஸோ அப்போ synchronous condenser என்றது it is similar to the capacitor மாதிரி தான். ஸோ reactive பவரை எனக்கு சப்ளை பண்ணோம், பட் ஆனால் இது வேரியபிள் இன் நேச்சராக இருக்கும். அடுத்ததாக synchronous condenserக்கான ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கேட்குறாங்கன்னா ஆன்சர் பண்ணிடணும். ஓகே, அடுத்தது போகலாம்ல. நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் சிங்க்ரனஸ் காயில். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஷியோராக உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, சிங்க்ரனஸ் கண்டென்சர்னா என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கேட்பாங்க. ரெண்டாவது சிங்க்ரனஸ் காயில். ஓகே, இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சிங்க்ரனஸ் காயில்னாலுமே சிங்க்ரனஸ் மோட்டார் தான். ஓகேயா? ஸோ இந்த முறை ஸோ காயில்னா என்னப்பா? இட் ஆல்வேஸ் அப்சர்வ்ஸ் த ரியாக்டிவ் பவர், ரைட்? அப்போ அப்சர்வ் பண்ண போதுன்னா கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? நம்ம இந்த சிங்க்ரனஸ் மெஷின்லையுமே பார்த்தோம். சிங்க்ரனஸ் மெஷின் வந்து ஓவர் எக்ஸைட் பண்ணுறப்போ நமக்கு ரியாக்டிவ் பவரை டெலிவர் பண்ணும், அண்டர் எக்ஸைட் பண்ணுறப்போ ரியாக்டிவ் பவரை அப்சர்வ் பண்ணும். தட்ஸ் இட். கரெக்டாக? அப்போ ஓவர் எக்ஸைட் பண்ணால் டெலிவர் பண்ணியிருப்பான், அண்டர் எக்ஸைட் பண்றீங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருப்பான். அடுத்ததா இது வந்து வோல்டேஜ் காம்பன்சேஷன் டெக்னிக்ஸ் தானே. அப்போ என்ன பண்ணக்கூடாது? நீங்க லோடையே கனெக்ட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்க லோடை கனெக்ட் பண்ணீங்கன்னா அது ஆக்டிவ் பவரை எடுத்திருக்கும். ஓகேயா? அப்போ ஆக்டிவ் பவர் எடுத்துக்கிச்சுன்னா திஸ் இஸ் பவர் ஃப்ரீக்வன்சி காம்பன்சேஷன்ஸ் வந்துடும் அப்புறமா. கரெக்டா? இதுக்கு இங்க வோல்டேஜ் காம்பன்சேஷன்றதுனால நம்ம எப்பவுமே ரியாக்டிவ் பவர்ஸை தான் காம்பன்சேட் பண்ணணும். ஓகேயா? ஸோ ஃப்ரீக்வன்சி காம்பன்சேஷன்ஸில் தான் நம்ம ஆக்டிவ் பவரை காம்பன்சேட் பண்ணியிருப்போம். ஓகேயா? அப்போ தேர்ஃபோர் இங்கே வோல்டேஜை மட்டும்தான் நம்ம பண்ணணும், லோடை கனெக்ட் பண்ணவே கூடாது. ஓகேயா? ஸோ இப்போ சிங்க்ரனஸ் காயில்னா என்ன? அண்டர் எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் மோட்டார். அண்ட் அண்டர் எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் மோட்டார். An under excited synchronous motor operated at no load. An under excited synchronous motor operated at no load. அதே del is equivalent to 0 தான்ப்பா. போன முறை ஓவர் எக்ஸைட் பண்ணியிருந்தோம், ஆனால் இந்த முறை அண்டர் எக்ஸைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இட் அப்சர்வ்ஸ் த ரியாக்டிவ் பவர். இது என்ன ஒரு காயில்னு சொல்லணும்னா, அப்போ காயில் பொதுவாக என்ன பண்ணும்? ரியாக்டிவ் பவரை அப்சர்வ் பண்ணும். அப்போ இட் ஆல்வேஸ் அப்சர்வ்ஸ் த ரியாக்டிவ் பவர். ஓகேங்களா? அப்போ இட் அப்சர்வ்ஸ் த ரியாக்டிவ் பவர்.
ஸோ அப்போ இது என்னவா சொல்லலாம்? இட் இஸ் ஈக்குவலன்ட் டு த அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்ல ஷண்ட் கெப்பாசிட்டர்னு நான் சொன்னேன்னா, ஸோ இட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஷண்ட் வேரியபிள் ஷண்ட் கெப்பாசிட்டர்னு கூட சொல்லலாம். ஓகேயா, வேரியபிள் ஷண்ட் கெப்பாசிட்டர், சாரி இட் இஸ் சீரிஸ் கெப்பாசிட்டர். ஓகேயா, அப்போ இது நம்ம என்னென்ன சொல்லலாம்? இட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஷண்ட் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லலாம். அது ஷண்ட் கெப்பாசிட்டர்னா இது இண்டக்டர், சாரி காயில்ல இண்டக்டர். ஓகே, அப்போ இட் இஸ் ஈக்குவலன்ட் டு தி ஷண்ட் இண்டக்டர், அது ஷண்ட் கெப்பாசிட்டர். ஸோ இந்த இடத்துல ரியாக்டிவ் பவர் இது என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ணும். அது கெப்பாசிட்டர் டெலிவர் பண்ணுச்சு. ஸோ விச் இஸ் டெலிவர்டு, இது ரியாக்டிவ் பவர் டெலிவர்டு. அப்போ இந்த இடத்துல ரியாக்டிவ் பவர் அப்சர்வ்டு தான் நம்ம எழுதணும். அப்போ ரியாக்டிவ் பவர் அப்சர்வ்டு Q V by XS. ஸோ அங்கே என்ன எழுதணும்? E minus V எழுதணுமா? இங்கே V minus E. This is reactive power observed by the synchronous coil. ஸோ கிளியராப்பா? ஸோ அடுத்ததா த சேஞ்ச் இன் வோல்டேஜஸ் உங்களை கேட்டாலுமே ஆன்சர் கொடுக்கலாம். த சேஞ்ச் இன் காம்பன்சேஷன், த சேஞ்ச் இன் காம்பன்சேஷன் அங்கேயுமே நம்ம எழுதணுமா? தட் இஸ் சேம், அதே மாதிரி தான் இங்கேயுமே Q காயில் XL by VR. ஓகேயா, Q காயில் by XL by VR. ஸோ அங்கேயுமே அதே தான், இங்கே எழுதினாலுமே இதே தான்ப்பா, த சேஞ்ச் இன் வோல்டேஜ் காம்பன்சேஷன். ஸோ இந்த இடத்துல பூஸ்ட்டு, அந்த இடத்துல என்ன பண்ணோம்னா அப்சார்ப்ஷன்ஸாக இருக்கும். QSC into XL by VR. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் காம்பன்சேஷன்ஸ் போகலாம்ல. நெக்ஸ்ட் காம்பன்சேஷன் இஸ் அ synchronous phase modifier. ஓகேங்களா, synchronous phase modifier தான் நம்மளோட அடுத்த காம்பன்சேஷன்ஸ். ஸோ phase modifier-னா என்ன மீன் பண்ணுது? எஸ், இந்த முறை நம்ம என்ன பண்ணுறோம்னா என்னோட ஆக்டிவ் பவர்லையுமே காம்பன்சேட் பண்ணுறோம். ஓகேயா, என்னோட ஆக்டிவ் பவர் காம்பன்சேஷன்ஸும் இருக்கும். தேர்ஃபோர் இட் இஸ் ஆல்சோ லோடட். ஸோ இது வரைக்கும் நோ லோடு இருந்துச்சு இல்லை, பட் இது வந்து இட் இஸ் அ லோடட் கண்டிஷன். ஓகேயா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கேட்பாங்கப்பா. இது ரொம்ப ரொம்ப டைரக்டாகவே உங்களுக்கு கேட்குற கொஷின்ஸு. சிங்க்ரனஸ் ஃபேஸ் மாடிஃபயர்னா என்னது? ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாமா? அண்ட் ஓவர் எக்ஸைட்டட் synchronous motor operated at loaded condition. An overexcited synchronous motor operated at loaded conditions. Yes, இது என்ன பண்ணும்? It observes the active power. இங்க லோட் பண்ணியிருக்கேனா, இங்க லோட் ஆயிருக்கா? அப்ப எந்த லோடுமே அந்த லோடை வந்து டிரைவ் பண்றதுக்காக ஆக்டிவ் பவரை எடுத்துக்குமா? ஷோரா ஒரு லோடு நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த லோடு என்ன பண்ணும்? ஆக்டிவ் பவரை எடுத்துக்கும். அது லோடை கொடுக்காத வரைக்கும் ஆக்டிவ் பவர் எடுத்துக்காது. லோடை கனெக்ட் பண்ண உடனே ஆக்டிவ் பவரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அப்சர்வ் ஆக்டிவ் பவர். ஸோ அடுத்ததா இது ஆக்டிவ் பவர் அப்சர்வ் பண்ணுமா? ரைட். அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ஷுவரா இது ஓவர் எக்ஸைட் பண்ணிருக்கிறதுனால ரியாக்டிவ் பவரை சப்ளை பண்ணும். அப்சர்வ்ஸ் ஆக்டிவ் பவர், ஓவர் எக்ஸைட் பண்றதுனால இட் சப்ளைஸ் ரியாக்டிவ் பவர். ஸோ அப்போ இது எதுக்காக சார் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் மெயின்லி யூஸ்டு டு இம்ப்ரூவ் பவர் ஃபேக்டர் ஆஃப் லோடு அண்ட் ஆல்சோ அதோட டிரைவோட லோடுக்கு.
ஓகேயா. ஸோ பவர் ஃபேக்டரை நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா ஸோ சிங்க்ரனஸ் ஃபேஸ் மாடிஃபையரை யூஸ் பண்ணலாம். ஓகே, இட் இஸ் மெயின்லி யூஸ்டு டு improve power factor of drives or loads. Okay, it is mainly used to improve power factor of loads and power factor of drives. ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுப்பா, இது ரியாக்டிவ் பவரும் காம்பன்சேட் பண்ணுது, ஆக்டிவ் பவரையும் காம்பன்சேட் பண்ணுதுன்னு சொன்னோன்னா அப்போ இதோட காம்பன்சேஷன்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ ரியாக்டிவ் பவர் சப்ளைடு பை ஃபேஸ் மாடிஃபையர், ரியாக்டிவ் பவர் சப்ளைடு பை ஃபேஸ் மாடிஃபையர் இஸ் EV by XS into E cos del minus V. Okay, this is reactive power supplied by the phase modifier. E cos del is a variable. அடுத்ததா next active power supplied by the phase modifier வேணும்ல. So active power supplied by the phase modifier, active power na P, PM na phase modifier. So which is EV by XS sin del தான். Okay, this is active power consumed by the phase modifier, reactive power supplied by the phase modifier. So active power consumed by the phase modifier and reactive power supplied by the phase modifier. So இப்போ இந்த phase modifier பொறுத்த வரைக்கும் சரி இதுக்கான காமனான அட்வான்டேஜஸ் நம்ம எழுதலாம். இப்போ இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ என்னப்பா அட்வான்டேஜ்? ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், இது காமன் அட்வான்டேஜ், இட் இஸ் டைனமிக் வித் ரெஸ்பெக்ட் டு லோடு. ஸோ இதில் பெரிய அட்வான்டேஜ், ஸோ இது வந்து இந்த அட்வான்டேஜஸ் எல்லா சிங்க்ரனஸ் கண்டென்சருக்குமே பொருந்தும், அதாவது இந்த சிங்க்ரனஸ் காம்பன்சேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த அட்வான்டேஜஸ். ஓகேயா. ஸோ இங்கே ஒரே ஒரு சிங்க்ரனஸ் மெஷின்ஸ் தான் நான் யூஸே பண்ணுறேன். இந்த சிங்க்ரனஸ் மெஷின்ஸே என்ன பண்ணுது? சப்ளையும் பண்ணுது, அப்சார்பும் பண்ணுது. கரெக்டா? ஸோ அப்போ இதோட சப்ளை அப்சார்ப்ஷன்ஸ் எல்லாமே ஸ்மூத் மேனர்ல இருக்கு. அப்போ என்னோட வோல்டேஜ் கண்ட்ரோலையுமே ஸ்மூத்தான வோல்டேஜ் கண்ட்ரோல் இதில் அப்ளை கிடைக்கும். கரெக்டா? ஸ்மூத் வோல்டேஜ் கண்ட்ரோல் இஸ் அச்சீவ்டு. ஓகே, ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி என்னால் இதில் வேரியேஷன்ஸ் பண்ண முடியுது, அட் த சேம் டைம் என்னால் இதில் அப்சார்பும் பண்ண முடியும், சப்ளையும் பண்ண முடியும். அப்போ ஒரு 220 வோல்டேஜ் நினைச்சேன்னா அப்போ அந்த 220 வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி என்னால் வேரி பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் இதோட மேஜர் அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ சேம் மெஷின் கேன் போத் சப்ளை அண்ட் அப்சார்ப் ரியாக்டிவ் பவர். சேம் மெஷின் can both supply and absorb reactive power. Same machine can supply and absorb reactive power. So same machine என்னால இது மேனேஜ் பண்றதுனால Q changes are smooth in nature, reactive power changes or voltage changes அப்படின்னு கூட எழுதலாம். voltage changes அப்படின்னு கூட எழுதிக்கங்க. voltage changes are smooth in nature. ஓகே, ஸோ என்னோட வோல்டேஜ் சேஞ்சை என்னால் ஸ்மூத்தாக அச்சீவ் பண்ண முடியுது. சடனாக ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸோட அச்சீவ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ ஒரு லீனியரான ஒரு அப்ரோச் கிடைக்குது எனக்கு இங்கே. கரெக்டாக? ஸோ இது என்னோட அப்ரோச் வந்து லீனியராக இருக்குது, தட் இஸ் ஸ்மூத். இது காமனாக அட்வான்டேஜஸ். அப்போ இந்த சிங்க்ரனஸ் காம்பன்சேஷனுக்கு டிஸ்அட்வான்டேஜே இல்லையான்னா எஸ் இட் இஸ் தேர். ஓகே, சரி. இந்த இடத்துல நார்மலாக ஒரு கெப்பாசிட்டரை நீங்கள் வைக்கிறதுக்கும் ஒரு சிங்க்ரனஸ் மோட்டாரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, ரைட்?
கரெக்டா? இதுக்கு முன்னாடி மெத்தட்ஸ்ல என்ன பண்றீங்கன்னா சிம்பிளா ஒரு இண்டக்டரையோ கெப்பாசிட்டரையோ மட்டும்தான் யூஸ் பண்ணீங்க. அப்போ ஒரு இண்டக்டரோ கெப்பாசிட்டரோ அதோட விலை நீங்க ஒரு மோட்டரோட கம்பேர் பண்றப்போ ரொம்ப கம்மியா தானேப்பா இருக்கும். எஸ், அப்போ மற்ற மெத்தட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். ஆனால் இந்த மெத்தட்ல ஒரு சிங்க்ரனஸ் மோட்டாரை நம்ம யூஸ் பண்றோமே, அதுவுமே இந்த சிங்க்ரனஸ் மோட்டார் மாதிரி இருக்காது இது. ஸோ இதோட ஷாஃப்ட்ன்றது ரொம்ப குறுகலாக இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஓகேயா? சிங்க்ரனஸ் கண்டென்சரை நீங்கள் போய் கூகுள் இமேஜ் செக் பண்ணீங்கன்னா இதோட ஷாஃப்ட்ன்றது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்பா. ஸோ ரொம்ப டயாமீட்டர் அதிகமாக இருக்கும். இதுக்காக புதுசாக நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவோம். சிங்க்ரனஸ் மிஷின் மாதிரி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், பட் ஸ்டில் அதோட கன்ஸ்ட்ரக்ஷனில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸை ஏற்படுத்துகிறோம். அப்போது ஒரு மோட்டரையே நம்ம மேனுஃபேக்சர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு கெப்பாசிட்டர் இண்டக்டரோட காஸ்ட்டை விட மோட்டாரோட காஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக. But therefore இதோட காஸ்ட்ன்றது it is very high, costly to install and maintain. இதுதான் disadvantage. Costly to install and maintain. So இது against என்னோட synchronous machine தானப்பா. இது அகைன் ஒரு சிங்க்ரனஸ் மெஷின் தானே. அப்போ சிங்க்ரனஸ் மெஷின் வந்துச்சுனால அதில் ஸ்டெபிலிட்டின்ற ஒரு பிரச்சனை கூடவே வந்துருமா? அப்போ தேர் இஸ் அ ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம், தேர் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அடுத்ததா இதில் வந்து ரொட்டேட்டிங் எலமெண்ட் இருக்கு. ஆனால் கெப்பாசிட்டர்லையோ இண்டக்டர்லையோ ரொட்டேட்டிங் எலமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இப்போ ரொட்டேட்டிங் எலமெண்ட்ஸ்லையுமே அடிஷ்னலாக எனக்கு ஒரு லாசஸ் ஆகுது. ஓகேயா? அப்போ லாசஸ் ஆர் மோர். எதுக்காக? பிகாஸ் ஆஃப் மூவிங் எலமெண்ட்ஸ் ஆர் ரொட்டேட்டிங் எலமெண்ட்ஸ். ஓகேயா? ஸோ இப்போ இதில் ரொட்டேட்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் மூவிங் எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஸோ நம்ம என்னப்பா பண்ணுறோம், லாஸஸ் அதிகமாக கொடுக்க வேண்டியதாகிடுது. ஓகேயா? ஸோ அப்போது சிங்க்ரனஸ் கண்டென்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட நார்மல் கெப்பாசிட்டர்ஸை விடையோ அண்ட் இண்டக்டர்ஸ் விடைய ரொம்ப அதிகமான லாஸஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ இது புரியுதா? ஸோ இப்போ இந்த சிங்க்ரனஸ் கண்டென்சர்னா என்னன்னு புரியுது. இந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இந்த 3 செக்மெண்ட்டுக்குமேப்பா, சிங்க்ரனஸ் கண்டென்சருக்கும் பொருந்தும், சிங்க்ரனஸ் காயிலுக்கும் பொருந்தும், சிங்க்ரனஸ் மாடிஃபையருக்கும் பொருந்தும், ஃபேஸ் மாடிஃபையருக்குமே பொருந்தும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறோன்னா, இங்கே சிங்க்ரனஸ் ஃபேஸ் மாடிஃபையரை மட்டும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருந்தேன், பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ ஃபேஸ் மாடிஃபையரில் பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பவர் ஃபேக்டரை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்போ சிம்பிள் பவர் ஃபேக்டர் கரெக்ஷனை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், அண்ட் சிம்பிள் பவர் ஃபேக்டர் கரெக்ஷனுக்கு எதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கலாம். ஓகேயா? ஸோ பொதுவாக பவர் ஃபேக்டர் கரெக்ஷனை நம்ம 3ஆக பிரிக்கலாம். சிம்பிள் பவர் ஃபேக்டர் கரெக்ஷனு, இந்த சிம்பிள் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் வந்து எதில் மூலமாக அச்சீவ் பண்ணலான்னா, நார்மலான என்னோட ஷண்ட்டு இண்டக்டரு, அடுத்ததாக ஷண்ட்டு கெப்பாசிட்டரு, இது மூலமாக என்னால் சிம்பிள் பவர் ஃபேக்டர் கரெக்ஷனை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக அடிஷ்னல் லோடு மாடல் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா சிங்க்ரனஸ் மோட்டாரை யூஸ் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம். ஓகேயா? அடுத்ததாக ரீப்ளேஸ்மெண்ட் மாடல் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கும். அதுக்கு நம்ம இண்டக்ஷன் மோட்டாரை நம்ம சிங்க்ரனஸ் மோட்டாரோட டிரைவ் பண்ணி அச்சீவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு காமனான ஒரு 3 மாடல். அதாவது இது எதை மீன் பண்ணுதுன்னா, ஒரு 3 வகையில் நம்ம பவர் ஃபேக்டரை ப்ராக்டிக்கலாக வேரி பண்ணுறோம். ஓகேயா? ஸோ அது என்ன ஃபர்ஸ்ட் வகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷண்ட் இண்டக்டரை மட்டுமே கனெக்ட் பண்ணி நீங்கள் பவர் ஃபேக்டரை வேரி பண்ணுறது. ஷண்ட் இண்டக்டரோ ஒரு ஷண்ட் காயிலையோ நீங்கள் சிங்க்ரனஸ் காயிலையோ கனெக்ட் பண்ணி வேரி பண்ணுறது. அடுத்ததாக 2வது அடிஷ்னல் லோடு மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஓவர் எக்ஸைட்டட் சிங்க்ரனஸ் மோட்டாரை யூஸ் பண்ணி நம்ம வேரி பண்ணுறோம். அடுத்ததாக ரீப்ளேஸ்மெண்ட் மாடல் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கும். அந்த மாடல் இது ஒரு 3 ஐடியாப்பா. ஓகேங்களா? அதுதான் மாடல் அப்படின்னு சொல்கிறேன், 3 ஐடியா. ஸோ அடுத்த ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் மோட்டாரை ஒரு சிங்க்ரனஸ் மோட்டாரும் கப்பிள் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ சிங்க்ரனஸ் மோட்டாரை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஓவர் எக்ஸைட் பண்ணியிருப்போம். ஸோ இது மூலமாக நான் வந்து பவர் ஃபேக்டரை வேரி பண்ணலாம். ஓகே, அப்போ பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்னு அந்த கரெக்ஷனுக்கு நான் எத்தனை மாடல் இருக்குது,
ஜஸ்ட் அதில் சிம்பிள் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் மாடல்னா என்ன, ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணி எப்படி பவர் ஃபேக்டர் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட்னா என்ன? ஸோ ஃபஸ்ட்டு பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் எதுக்கு வேணும்ப்பா? பவர் ஃபேக்டர் கம்மியாக இருந்தால் என்ன பிரச்சனை? சிம்பிள் தானே. பவர் ஃபேக்டர் ஏன் அதிகமாக இருக்கணும், கம்மியாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியணுமா? ஸோ ரீசன் ஃபார் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபஸ்ட் தெரியணும். சார் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் நாள் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் பவர் ஃபேக்டரோட ரிலேஷன்ஷிப்ஸு. ஓகே, ஞாபகம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் நாள் டிரான்ஸ்மிஷன் கிளாஸஸ்ல சொல்லியிருப்போம் the volume of conductor is inversely proportional to the power factor. கரெக்டா? ஸோ volume of conductor is inversely proportional to the power factor. ஸோ v square into power factor நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வால்யூம் கரெக்டா? இந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோமா? ஸோ பாருங்க, வால்யூம் ஆஃப் கண்டக்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த பவர் ஃபேக்டர். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இஃப் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்ஸ் ஆச்சுன்னா வால்யூம் ஆஃப் கண்டக்டர் ரெடியூஸ் ஆகுது. அப்போ வால்யூம் ஆஃப் கண்டக்டர் ரெடியூஸ் ஆகுதுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட காஸ்ட் குறையுது. ஓகேயா? அப்போ பவர் ஃபேக்டர் இஸ் இம்ப்ரூவ்ஸ், வால்யூம் ஆஃப் கண்டக்டர் இஸ் டிக்ரீசஸ். அப்போ என்ன, லாசஸ் ஷுவராக டிக்ரீஸ் ஆகுது அண்ட் காஸ்ட் என்ன ஆகுது, டிரான்ஸ்மிஷன் டவர் காஸ்ட் என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அண்ட் அகெயின் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகிறப்போ எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும் சார். ஓகேயா? பவர் ஃபேக்டர் இன்க்ரீசஸ், ஷுவராக எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அடுத்ததாக பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வோல்டேஜ் ட்ராப் குறைஞ்சிரும். கரெக்டா? வோல்டேஜ் ட்ராப் குறைஞ்சிரும். வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் ட்ராப் ஆகும். நமக்கு என்ன தெரியும், காமனாகவே நமக்கு என்னப்பா தெரியும்? ஸோ யூபிஎஃப் லோடு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ எதுனா ட்ராப் ஆகுமா? தேர் இஸ் நோ ட்ராப்பு. அது 0.8 லேகிங் பவர் ஃபேக்டரோட கனெக்ட் பண்ணுறீங்கன்னா சம்வாட் ஒரு 5 வோல்ட் ட்ராப் ஆகிருக்கும். அதுவே 0.6 லேகிங்கை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10-20 வோல்ட் ட்ராப் ஆகிருக்கும். இப்போ 0.4 போகிறப்போ சார் 40, 50, 60 வோல்ட் கீப் ஆன். நீங்கள் பவர் ஃபேக்டர் குறைக்க வோல்டேஜ் ட்ராப்ன்றது அதிகமாகிட்டே போகும். ஓகேயா? அப்போ திஸ் இஸ் த சேஞ்ச் இன் வோல்டேஜ், ரைட்? திஸ் இஸ் த சேஞ்ச் இன் வோல்டேஜ் ஆர் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இப்போ பவர் ஃபேக்டர்னா வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ்னு சொல்லலாம், இல்லை சேஞ்ச் இன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பவர் ஃபேக்டர் அதிகமாகுதுன்னா சேஞ்ச் இன் வோல்டேஜ் அதிகமாகுது. ஓகே, விச் மீன் Vs minus VR. கரெக்டா? ஸோ இந்த VR டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ VR டிக்ரீஸ் ஆகுறதுனால இந்த ஹோல் வேல்யூ வில் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். ஓகே, ஸோ VR டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு திங்லேருந்து ஒரு திங்கை மைனஸ் பண்ணுறீங்க அண்ட் மைனஸ் பண்ணுறவனோட வேல்யூ கம்மியாகுதுன்னா உன்னோட டாமினன்சி, அந்த ஹோல் கண்டென்ட்டோட டாமினன்சி அதிகமாகுது, ரைட்? அதை தான் நான் சொல்கிறேன். அடுத்ததாக ஃபோர்த்து, சரி எப்பவுமே நமக்கு பவர் ஃபேக்டர் அதிகமாச்சுன்னா ரியாக்டிவ் பவரோட பர்டன்ன்றது குறைஞ்சிருமா? ஸோ வாட் வி நோ, ஸோ பவர் ஃபேக்டர் இஸ் வாட், VI cos pi இதோட பை VI. கரெக்டாக அடித்தா cos pi வரும். VI cos piன்றது P/S. கரெக்டா? அப்போது என்னோட பவர் ஃபேக்டர் வந்து அதிகமாகுதுன்னா ரியாக்டிவ் பவரோட பர்டன் வந்து குறைஞ்சிருது. ஓகேங்களா? ஆக்டிவ் பவரோட டேக்கன் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒய், பிகாஸ் எஸ்ன்றது நமக்கு தெரியும், S is square root of P square plus Q square. ஓகேயா? ஸோ அப்போது இந்த இடத்துல நீங்கள் Qவை வந்து பெருசாக டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய தேவையில்லை, Qவை வந்து நம்ம ஜெனரேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஓகேயா? ஸோ ரியாக்டிவ் பவர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஏன்னா பவர் ஃபேக்டர் குட்டாக இருந்தால் ரியாக்டிவ் பவர் அப்சர்வே பண்ணாது. ஓகேங்களா? ஸோ பவர் ஃபேக்டர் இன்க்ரீசஸ் இஸ் டஸ் நாட் ரெக்வயர் ரியாக்டிவ் பவர். அதுதான் அதுக்கான அர்த்தம். பவர் ஃபேக்டர் அதிகமாக இருக்குன்னா அதோட ரியாக்டிவ் பவரோட தேவைன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்னப்பா, ரியாக்டிவ் பவர் பர்டன் ஆன் த ஜெனரேட்டர் இஸ் ரெடியூசஸ்.
ஓகேயா. ஸோ என்னோட ஜெனரேட்டரோட ரியாக்டிவ் பவர் பர்டன்ன்றது குறைஞ்சிருது. ஓகேங்களா. ஸோ பொதுவாக இதுதான் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ். இந்த ரீசன்ஸ்க்காக தான் நம்ம பவர் ஃபேக்டரை வந்து குட்டாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. தீஸ் ஆர் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் அ குட் பவர் ஃபேக்டர். அடுத்ததாக இப்போ என்ன பண்ணலாம்னா சிம்பிள் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்ஸ்க்கு போகலாம். சிம்பிள் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்றது இட் இஸ் ஜஸ்ட் அ மெத்தட் தான்ப்பா. ஓகேங்களா. ஸோ ஒரு 3 மெத்தட்ஸை நான் சொல்லியிருந்தேன், ரைட். அப்போ சிம்பிள் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்ஸ் ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஷண்ட் கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் சிங்க்ரனஸ் கண்டென்சர்ஸ் power factor correction is achieved by shunt capacitors and synchronous condenser. Okay, power factor correction is achieved by shunt capacitors and synchronous condenser. So இது particular for lagging loads க்கு. So இப்படி கூட எழுதிக்கீங்க. first lagging load க்கு என்ன பண்ணலாம், leading load க்கு அப்படினு கூட எழுதிக்கீங்களா. first this is for lagging load. Power factor correction is achieved by shunt capacitors and synchronous condenser. Okay, power factor corrections by shunt capacitors and synchronous condensers. ஸோ இது வந்து பொதுவாக லேகிங் லோடுக்கு இந்த காம்பினேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி சிம்பிள் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்ஸை அப்ரோச் பண்ணுறோம். ஓகே. ஸோ அடுத்ததான் ரெண்டாவது ஃபார் லீடிங் லோட்ஸ்க்கு. ஸோ இங்கே லேகிங் லோடுன்னா என்னப்பா அர்த்தம்? ஸோ இங்கே வந்து ரியாக்டிவ் பவரோட நீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். Q டிமாண்ட் இஸ் ஹை. Q டிமாண்டு இதில் Q சப்ளை, அதாவது Q demand is high. Q is excess, அதாவது இல்லைன்னா இப்படி எழுதலாம் Q is deficit. கரெக்டா. Q வந்து டெபிசிட், ரியாக்டிவ் பவர் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ இங்கே Q is excess. கரெக்டா. ஸோ லேகிங் லோடை பொறுத்த வரைக்கும் Q வந்து ரியாக்டிவ் பவர் வந்து டெஃபிசிட்டாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அண்ட் லீடிங் லோட்ஸை பொறுத்த வரைக்கும் ரியாக்டிவ் பவர் வந்து எக்ஸஸாக இருக்கும். டெஃபிசிட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும், அதுக்காக கெப்பாசிட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கணும், அதுக்காக இப்போ சிங்க்ரனஸ் காயில்ஸை யூஸ் பண்ணுறோம். பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்ஸ் பை synchronous coil and shunt inductor. ஓகே. ஸோ லேகிங் லோடுக்கு லீடிங் லோடுக்கு என்னென்ன பண்ணணுன்றதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டோமா. ஸோ இப்போ ஒரு லேகிங் லோடாக இருந்துச்சுன்னா இதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு லீடிங் லோடாக இருந்துச்சுன்னா இப்போ தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் இதில் ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பவர் ஃபேக்டர் ஆஃப் த லோடு வந்து லேகிங் எடுத்துக்கிறாங்க. எக்ஸாம்பிள் இட் இஸ் அ லேகிங் பவர் ஃபேக்டர் லோட். ஓகே. இந்த ரெண்டு கேசஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் இல்லை, அதில் வந்து லேகிங்கில் எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. அதை எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன்.
ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது ஒரு லேகிங் பவர் ஃபேக்டர் லோடுப்பா. ஸோ இந்த லேகிங் பவர் ஃபேக்டர் லோடுக்கு பவர் ஃபேக்டர் கரெக்ஷனை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம்னா, ஸோ காமனாக இது ஒரு பஸ் இருக்கும். திஸ் இஸ் பஸ்னா. ஸோ இதில் நம்ம லோடு இருப்பார். So this is power megawatts, active power. So இது ஒரு lagging power factor load. Okay, this is lagging power factor load. So அதுக்காக actually இந்த load என்ன பண்ணுதுன்னா, it takes some active power also. Okay, இது வந்து active power எடுத்துக்குது, reactive power எடுத்துட்டு இருக்கு காமனா ஃபர்ஸ்ட் கேஸ்ல. Okay, so this is PE. So காமனா எடுத்துக்கிற active power P. ஸோ இனிஷியல் கேசஸில் அதோட ரியாக்டிவ் பவர் இஸ் Q1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதோட இனிஷியல் கேசஸில் அதோட ரியாக்டிவ் பவர் இஸ் Q1. ஸோ நார்மலாக இதுதான் என்னோட ஆக்டிவ் பவர் P. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா, வி ஆர் கனெக்டட் சிங்க்ரனஸ் கண்டென்சர். இல்லைன்னா இதுக்கு என்ன பண்ணணும்ப்பா, ஸோ லேகிங் பவர் ஃபேக்டர் லோடுனா ஒன்று சிங்க்ரனஸ் கண்டென்சரை கனெக்ட் பண்ணணும், இல்லைன்னா சிங்க்ரனஸ் கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இதை பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சிங்க்ரனஸ் கண்டென்சர் ஆர் சிங்க்ரனஸ் ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதோட கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டேன். சார் இந்த சிங்க்ரனஸ் கண்டென்சர் இருக்கான் பாருங்க, இவன் எந்த ஒரு ஆக்டிவ் பவர் கான்ட்ரிபியூஷன்ஸோ பண்ண மாட்டான், எந்த ஆக்டிவ் பவரை கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான், ஆக்டிவ் பவரை இவன் அஃபெக்டே பண்ண மாட்டான். ஓகே, ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, அடிஷ்னலாக ரியாக்டிவ் பவரை கொடுக்குறான். திஸ் இஸ் QC, கெப்பாசிட்டர்லேருந்து வந்த ரியாக்டிவ் பவர், தட் இஸ் QC. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு வெக்டார்ஸை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். திஸ் இஸ் லோடோட வெக்டார், அடுத்ததாக என்னோட சிங்க்ரனஸ் கண்டென்சர்லேருந்து வந்த ரியாக்டிவ் பவர். ஸோ அதுக்கப்புறமா நெட் பவர் ஃபேக்டரை நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லோடு எடுத்துக்கலாம். லோடோட பவர் ஆங்கிள், பவர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ லோடு என்ன பண்ணுது, இட் இஸ் சப்ளையிங் சம் ஆக்டிவ் பவர் P. ஓகே, இதுதான் ஆக்டிவ் பவர். அடுத்ததா அந்த இடத்துல இருக்கிற பவர் ஃபேக்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 5.1. லோட் ஒன்னோட பவர் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் கேஸில் என்னன்னா, தட் இஸ் காஸ் ஆஃப் 5.1 எடுத்துக்குவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸில் அதோட பவர் ஃபேக்டர் இஸ் 5.1. இது என்ன பண்ணுதுன்னா, Q1 அப்படின்ற ஒரு ரியாக்டிவ் பவரை எடுத்துக்கிச்சு, தட் இஸ் JQ1. ஓகே, P plus JQ1 இட் இஸ் நோன் அஸ் S1. ஓகே, இது வந்து என்னோட லோடோட வெக்டார் டயக்ராம். ஓகேயா, ஸோ இது என்னோட லோடோட வெக்டார் டயக்ராம். அடுத்ததான் நெக்ஸ்ட் இந்த சிங்க்ரனஸ் கண்டென்சரை வேணும்னா ரெட்ல கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ சிங்க்ரனஸ் கண்டென்சரை பொறுத்த வரைக்கும் சார் இது என்ன பண்ணுது, இட் இஸ் சப்ளையிங் த ரியாக்டிவ் பவர் ஆர் அப்சர்பிங் ரியாக்டிவ் பவர். இங்க பாருங்க, ஆக்சுவலி த லோட் இஸ் அப்சர்ப்ஸ் ரியாக்டிவ் பவர். ஓகே, அப்சர்பிங் Qன்றதுனால ஆரோ இப்படி இருந்துச்சு, அப்சர்பிங்னால லைன் இப்படி இருந்துச்சு. அப்ப சப்ளை பண்ணுதுன்னா எப்படிப்பா இருந்திருக்கும், இட் இஸ் சப்ளையிங்னா அவன் அப்சர்வ் பண்றதுனால ஆரோ அப்படி இருந்துச்சுப்பா, இது வந்து சப்ளை பண்ணுது. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த சப்ளையை வரைஞ்சிக்கலாம். அதை வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த வெக்டாரையும் அந்த வெக்டாரையும் ஆட் பண்ணுங்கப்பா. எஸ், இட் இஸ் சப்ளையிங் நவ். திஸ் இஸ் வாட் மைனஸ் JQC. ஏன் இதை மைனஸ் போடுறேன்னா, இட் இஸ் சப்ளையிங். இங்கே ஏன் ப்ளஸ் போடுறேன்னா, இட் இஸ் அப்சர்விங். ஓகேயா, அப்போ இந்த வெக்டாரை நீங்கள் போடுறப்போ இப்படி வரையறீங்க, இதோட வெக்டாரை போடுறப்போ இப்படி வரையறீங்க. அப்போ திஸ் இஸ் ஃபார் த ஷண்ட் கெப்பாசிட்டர்ஸோடது. ஓகேயா, ஸோ இது என்னோட லோடோடது. ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், we need to add both. ஸோ இப்போ என்னோட ரிசல்ட் வேணும்ல, என்னோட ரிசல்ட். அப்போ இதோட ரிசல்ட் வேணும்னா என்ன பண்ணணும், இதே மேக்னிடியூடை இங்கே நம்ம கழிச்சிடணும். ஓகே, அப்போ அந்த மேக்னிடியூடை என்னோட லோடில் நீங்கள் கழிச்சிருங்களேன்.
ஸோ அப்போது ஃபைனலாக என்னோட ரிசல்ட் என்ன வரும் பாருங்களேன். அதை வந்து அந்த மேக்னிடியூடை என்னோட லோடில் கழிச்சிட்டிங்கன்னா திஸ் இஸ் வாட் த ஆக்டிவ் பவர் பி சார். அண்டு என்னோட ரியாக்டிவ் பவரோட மேக்னிடியூட் என்ன ஆகிடுச்சுன்னா குறைஞ்சிருச்சு. ஓகே, ஒய் பிகாஸ் அந்த வேல்யூ ரெடியூஸ் ஆகிடுச்சு, அதனால எனக்கு இங்கே குறைஞ்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் Q2 கரெக்டா. ஸோ Q2ன்றது என்னப்பா? Q2 இஸ் பிகாஸ் ஆஃப் C1 Q1 மைனஸ் QC கரெக்டா. Q2ன்றது பிகாஸ் ஆஃப் Q1 மைனஸ் QC. இது ஆக்டிவ் பவர், திஸ் இஸ் ரியாக்டிவ் பவர் Q2. இது என்னோட S2, திஸ் இஸ் வாட் ஆங்கிள் φ2. ஓகே, இது என்னோட செகண்ட் ரெடியூஸ்டு φ2. ஆக்சுவலி φ2 பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்கும். ஸோ φ2 இஸ் லெஸ்ஸர் தேன் φ1. ஓகேயா. ஸோ இது நெட் லோட் ஆஃப்டர் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன். இது நெட் லோடு, அதே லோடு தான்ப்பா, நெட் லோடு ஆஃப்டர் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன். ஓகேயா. this is the net load after power factor correction. சார் இதே ப்ராசஸை தான் நீங்கள் எந்த மாடல்லையுமே பண்ணுவீங்க. 3 மாடல் நான் சொன்னேன்ல, அந்த 3 மாடல்லையுமே இதே தான். இதோட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகாது. இங்கே யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான் மாறுது. விச் இஸ் சிங்க்ரனஸ் கண்டென்சருக்கு பதிலாக இவன், ஸோ இவனுக்கு பதிலாக இன்னொருத்தன், அந்த மாதிரி தான் மாறுமே தவிர அதர் திங்ஸ் வில் நாட் சேஞ்ச். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை யூஸ் பண்ணி இப்போ பவர் ஃபேக்டர் கரெக்ஷனை நான் இப்போ கால்குலேட் பண்ண போகிறேன். இந்த QCயை நான் கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போ இந்த QC எவ்வளவு, அந்த QCயை இதோட மேத்தமெட்டிக்கல் மாடலை நம்ம டெரைவ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இனிஷியல் லோடு பாருங்க, இனிஷியல் ஆக்டிவ் பவர் என்ன? வித்தவுட் காம்பன்சேஷன், இனிஷியல் அல்லது வித்தவுட், ஓகே, வித்தவுட் காம்பன்சேஷன். ஸோ அப்போ இதோட கேஸ் என்னன்னா தட் இஸ் P தான். ஓகே, இனிஷியல் லோடு என்னன்னா P தான்ப்பா. இனிஷியல் ஆக்டிவ் பவர் என்னன்னா P தான். ஃபைனல் ஆக்டிவ் பவரை நீங்க பார்த்தாலுமே P தான். ஏன்னா ஆக்டிவ் பவரை நம்ம மாற்றவே இல்லை. ஸோ அதுவே இனிஷியல் பவர் ஃபேக்டர் cos φ1 lag கரெக்டா. இனிஷியல் பவர் ஃபேக்டர் cos φ1 lag. ஆனா அதுக்கப்புறம் ஃபைனல் பவர் ஃபேக்டர் மாறுச்சா? எஸ், ஃபைனல் பவர் ஃபேக்டர் இஸ் வேரிட். cos of φ1 lag. ஸோ இதை வேணும்னா φ2 கூட போட்டுக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ அதை நம்ம φ1 எடுத்துக்கிட்டோமா. ஸோ இப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா φ2 எடுத்துக்கலாம். இனிஷியல் பவர் ஃபேக்டர் இஸ் φ1 எடுத்துக்கிட்டேன். ஸோ செகண்டரி இப்போ சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இருக்கிற பவர் ஃபேக்டர் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா தட் இஸ் φ2 எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ திஸ் இஸ் வாட் cos of φ2 lag. இதுவுமே இப்போ லேக் தான் கரெக்டா. ஸோ இது வந்து இண்டக்டிவ் லோடுன்றதுனால லேகாக தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி, இந்த ட்ரையாங்கிள் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் திஸ் இஸ் த செகண்ட் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிரஷன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே இருந்த பவரும் P, இங்கே இருந்த பவரும் P தான். புரியுதா? இதை மாற்றவே கூடாது நீங்கள். திஸ் இஸ் லோடு தானப்பா. இங்கே இருந்த பவரும் P, இங்கே இருந்த பவரும் P. இங்கே இருந்தது S1 அண்ட் இங்கே இருக்கிறது S2. அடுத்ததா இன்னொன்று φ1, இது φ2. ஓகேங்களா. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அந்த 2 ட்ரையாங்கிள் இருந்து நம்ம சில எக்ஸ்பிரஷன்ஸை டெரைவ் பண்ண போகிறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். This is P1 and Q1 which is angle θ1 which is S1. ஸோ நம்ம பொதுவாக tan phi, tanனா என்னப்பா? tan θனா that is sin by cosன்னு எழுதலாம். இல்லைன்னா நம்ம என்னப்பா எழுதுவோம்? ஸோ ஆப்போசிட் பை, ஸோ அதாவது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம்ல. ஸோ தட் இஸ் tan phi is equivalent to tan φ1 எழுதுறேன் பிகாஸ் இந்த ஆங்கிள் இஸ் φ1, θ1 எழுதுறத விட பவர் ஃபேக்டர் ஆங்கிள் φ1 எழுதுங்க. அதையுமே φ2. ஓகே, இங்கே φ1 தான் எழுதிருக்கேன், θ நீங்கள் தான் எழுதிட்டேன். ஓகே, அப்போ therefore tan phi க்கான ஃபார்முலா நமக்கு தெரியுமா?
ஸோ அப்போ tan phi is what? Q1 divided by P. ஓகேயா? அப்போ இதிலிருந்து இந்த ட்ரையாங்கிள் இருந்து தான் நான் tan phi கண்டுபிடிக்கிறேன். tan phi is equivalent to Q1 by P ன்னு எழுதலாம். அப்போ therefore next என்ன பண்ணலாம்? Q1 எனக்கு வேணும் because I am interested in reactive power. And reactive power is what? P into tan phi 1. This is from the triangle 1. So triangle 1 ல இருந்து before triangle ல இருந்து. இப்போ triangle 2 ல என்ன நமக்கு தெரியும்? Sir, again it is P only, which is Q2. Q2 ஓட magnitude மட்டும் reduce ஆயிருக்கும். This is S2 and இந்த angle is phi 2. ஓகே, இப்போ நம்ம இதில இருந்து என்ன பண்றோம்னா tan phi 2 கண்டுபிடிக்கிறோம். சார் tan phi 2 க்கு என்னப்பா? Q2 by again P தான வரும். கரெக்ட்டா? Q2 is equivalent to again P தான வருது. அப்ப therefore from this இதில இருந்து I am interested in Q2. Q2 ன்றது that is P into cos of tan of phi 2. ஓகே, அப்ப Q1 Q2 எனக்கு தெரிஞ்சிருச்சு. Q1 ன்றது reactive power absorbed by the load and before casesல. so Q2 ன்றது என்னப்பா? Q2 is Q1 minus QC. நம்ம அங்க எழுதி இருக்கோம் பாருங்க. Q2 is nothing but Q1 minus QC. Q1 is in normal case. Okay, Q2 is Q1 minus QC. Q1 is in the normal case. இத கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து காம்பன்சேஷன்ஸ்க்கு முன்னாடி இருந்த லோடோட ரியாக்டிவ் பவர். இப்போ காம்பன்சேஷனுக்கு அப்புறமா இருக்கிற ரியாக்டிவ் பவர் Q2. ஓகே, அப்போ therefore எனக்கு என்ன வேணும் சார்? எனக்கு என்ன வேணும்? Q காம்பன்சேஷன்ஸ் வேணுமா? ஸோ இந்த டேபிள்ல இருந்து நான் எடுத்துக்கிட்டா, ஸோ இது வந்து Q2 is equivalent to என்ன சொல்லியிருக்கேன்? இல்லைனா ஜஸ்ட் இதை நான் நெக்ஸ்ட்டில் வேற எங்கேயாச்சும் கூட எழுதலாம், இங்கே எழுதுறேன். ஸோ Q2 is equivalent to Q1 minus QC காம்பன்சேட்டட். எனக்கு எப்பவுமே QC தான் I am interested. QC அந்த பக்கம் போயிடுச்சுன்னா Q2 இந்த பக்கம் வந்துருமா? அப்போ which is Q1 minus Q2. QC நம்ம எப்படி எழுதலாம்? QC can be written as Q1 minus Q2. Reactive power supplied by the shunt conductor or shunt condenser or shunt capacitor is Q1 minus Q2. Okay, இப்போ எனக்கு என்ன வேணும்? I am interested in QC. I am interested in QC. So QC is nothing but Q1 minus Q2. So இப்போ Q1 ன்றது என்னப்பா? That is P tan phi 1. Q2 ன்றது என்னப்பா? That is P tan phi 2. அப்போ QC is nothing but P into tan phi 1 minus tan of phi 2. That's it. Okay, this is reactive power supplied by the synchronous condenser. சரி, இதே ஸ்டேட்மெண்ட் தான் ஃபார் லேகிங் லோடுக்கு வரும். நீங்கள் எந்த டைப் ஆஃப் காம்பன்சேஷன்ஸ் யூஸ் பண்ணாலுமே. ஓகேயா? ஸோ இதே ஸ்டேட்மெண்ட் தான் என்னோட லேகிங் லோடுக்கு வரும். நீங்கள் வந்து எந்த டைப்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன்ஸை யூஸ் பண்ணாலுமே. ஸோ இதுவே நீங்கள் லீடிங் லோடுக்கு கேட்குறீங்க, கேட்குறீங்கன்னா இட் வில் கம் பாசிட்டிவ். ஓகேயா? ஸோ இது வந்து லீடிங் லோடாக இருந்தால் இட் பிகம் பாசிட்டிவ். ஃபார் லேகிங் லோடுக்கு இட் இஸ் நெகட்டிவ். ஓகேயா? ஸோ மைனஸ் ஃபார் லேகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ், பாசிட்டிவ் ஃபார் லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பவர் ஃபேக்டர் காம்பன்சேஷன்ஸை வச்சு நீங்கள் புது பவர் ஃபேக்டரை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஏன்னா ஓல்டு பவர் ஃபேக்டர் Q1 உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ஸோ Q1 இந்த phi 1 உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஆக்டிவ் பவர்ஸை கொடுத்துருவாங்க, அண்ட் காம்பன்சேட்டன் பவர்ஸை கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் phi 2 கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? அவ்வளவுதான்ப்பா. ஸோ இந்த காம்பன்சேஷன்ஸு. ஸோ மற்ற காம்பன்சேஷன்ஸ்லையுமே இதே தான் ப்ரொசீஜரு. ஓகேயா? ஸோ மற்ற காம்பன்சேஷன்ஸ்லையுமே திஸ் இஸ் த சேம் ப்ரொசீஜர். பட் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் அந்த திங்ஸ் தான் மாறுது. ஓகேயா? ஸோ அதுக்காக நம்ம சிங்க்ரனஸ் மோட்டார்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அது ஜஸ்ட் நான் வந்து சிங்க்ரனஸ் மோட்டாரை யூஸ் பண்ணலாம், இல்லை சிங்க்ரனஸ் கண்டென்சரை யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு இண்டக்டரை யூஸ் பண்ணலாம், சீரியஸ் இண்டக்டர் ஆர் ஷண்ட் இண்டக்டர் ஆர் சீரியஸ் கெப்பாசிட்டர், இந்த மாதிரி எந்த திங்ஸ்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்ஸ் புரியுது இல்லை?
ஓகே, அப்போ சிம்பிள் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ லேகிங் லோடுனா என்ன எலமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம்? சிங்க்ரனஸ் கெப்பாசிட்டர் இல்லைனா சிங்க்ரனஸ் கண்டென்சர். ஸோ அதுவே லீடிங் லோடாக இருந்துச்சுன்னா சிங்க்ரனஸ் காயில் இல்லைனா சிங்க்ரனஸ் இண்டக்டர், ஷண்ட் இண்டக்டர். கரெக்டாக, ஷண்ட் இண்டக்டர். அப்போ என்ன பண்ணுறீங்க? நார்மலாக ஒரு லோடு எடுத்துக்கிறீங்க, அந்த லோடோட பவர் ஃபேக்டர் எடுத்துக்கிறீங்க. அடுத்ததான் இங்கே என்ன பண்ணுறீங்க? லேகிங் லோடா லீடிங் லோடான்றதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காம்பன்சேட்டிங் எலமெண்ட்டை வந்து ஆட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல காம்பன்சேட்டிங் எலமெண்ட் வந்து ஷண்ட் கெப்பாசிட்டராக இருந்தால் வெக்டார் கீழே வரும், ஷண்ட் இண்டக்டராக இருந்தால் வெக்டார் மேலே வரும். ஸோ ரெஸ்பெக்டிவ் என்ன லோடு கொடுத்துருக்காங்களோ அந்த லோடுக்கு நீங்கள் இந்த வெக்டாரை வரைஞ்சி அடுத்ததான் நெட் வெக்டாரை நீங்கள் வரைவீங்க. கரெக்டா? நெட் வெக்டாரை நீங்கள் வரைவீங்க. அப்போ நெட் வெக்டாரை வரைஞ்சதுக்கப்புறமா அதிலிருந்து அந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி you can derive the Q1 and Q2. Q1 Q2 derive பண்ணிட்டீங்கன்னா QC னா the same thing we can derive na. So இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம மற்ற லோட்ஸ்லையும் derive பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்ஸ் ஈஸி தானே, சிம்பிள் தானே, எதுவும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் மெத்தட்கே போகலாமா? அப்புறம் நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் என்னோட டேப் சேஞ்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். கரெக்டா? ஸோ அப் டு திஸ் நமக்கு தேர்ட் மெத்தடும் கம்ப்ளீட்டு. தேர்ட் மெத்தடோட ஒரு பார்ட்டில் தான் நம்ம பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்ஸை பார்த்தோம். இந்த 3 மெத்தட் முடிச்சுட்டோம்ப்பா. அந்த 3வது மெத்தடில் ஒரு மெத்தடில் தான் நம்ம பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறோம், அதில் இருந்து ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அப் டு திஸ் கிளியர் தானே? இந்த 3 மெத்தட்ஸும் முடிஞ்சிச்சா? இப்போ இன்னும் 2 மெத்தட் தான் லாஸ்ட்டு. ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் தான். இந்த டேப் சேஞ்சர் நம்ம அங்கேயே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ பொதுவாக இந்த டேப் சேஞ்சஸ் எதுக்காக நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் யூஸ் பண்ணுறோம்? சார் வோல்டேஜ் ட்ராப் ஆச்சுன்னா அந்த வோல்டேஜ் ட்ராப்பை டேப் சேஞ்சரை யூஸ் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். பர்டிகுலராக என்னோட ப்ரைமரி சைடில் நம்ம டேப் சேஞ்சிங்ஸை யூஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டா? ஸோ ப்ரைமரி சைடில் டேப்பிங்ஸ் இருக்கும். அந்த ப்ரைமரி சைடோட டேப்பிங்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா என்னோட செகண்டரியோட வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் என்னப்பா பார்த்துருக்கோம்? டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரியில் இருக்கிற நம்பர் ஆஃப் டன்ஸை நீங்கள் குறைச்சிங்கன்னா ஸோ இஎம்எஃப் பர் டன் என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ நம்பர் ஆஃப் டன்ஸை நீங்கள் குறைச்சிங்கன்னா இஎம்எஃப் பர் டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைமரியில் இஎம்எஃப் பர் டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ செகண்டரியிலையும் இஎம்எஃப் பர் டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ இஎம்எஃப் பர் டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மோர் இஎம்எஃப் எனக்கு கிடைக்கும். ஓகே, இதில் நம்பர் ஆஃப் டன்ஸை நீங்கள் குறைச்சிங்கன்னா இதோட இஎம்எஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கண்டக்டருக்கு நிறைய இஎம்எஃப் வரும். அப்போ இதில் இன்னும் நிறைய இஎம்எஃப் செகண்டரிக்கு கிடைக்கும்பா. ஸோ அதுதான் காமன் ப்ரொசீஜர். நம்மளோட டேப் சேஞ்சிங் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட காமன் ப்ரொசீஜர்ஸ் இதுதான். ஓகே, இந்த இடத்துல இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமா, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த டேப் சேஞ்சிங் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஆஃப் லோட்லேயுமே இந்த டேப்பிங்ஸை சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா லோடுலேயுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். விச் இஸ் ஆஃப் லோடு டேப் சேஞ்சிங், அடுத்ததான் ஆன்லோடு டேப் சேஞ்சிங். லோடோடவே நம்மளால் டேப்பை சேஞ்ச் பண்ண முடியும், இல்லைன்னா லோடு இல்லாமல் நம்ம டேப்பை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இது 2 டைப்பாக நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இது ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம செக் அவுட் பண்ணிடுவோம். The main job of a transformer is to transform electric energy from one level to another level. Almost all power transformers on the transmission line are provided with taps. So எதுக்காகனா to control the secondary voltage. ஓகே, செகண்டரி வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம பொதுவாக டேப்பிங்கை கொடுப்போம். ஸோ பொதுவாக டேப்பிங் எங்கே இருக்குன்னா ப்ரைமரியில் இருக்கும். டேப்பிங்ஸ் இந்த ப்ரைமரியில் நம்ம டேப்பிங்கை கொடுத்து செகண்டரியை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதுதான் எஃபெக்டிவான மெத்தடாக இருக்கும். செகண்டரியே டேப்பிங் வச்சோம்னா ரொம்ப நிறைய டேப்பிங்ஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ ப்ரைமரியில் நம்ம டேப்பிங்ஸ் கொடுக்கறதுனால ப்ரைமரியோட டேப்பிங்கை குறைச்சோம்னா செகண்டரியில் வோல்டேஜ் கூடும். ஓகே, அப்போ இங்கே குறைக்கிறோம், ஆனால் பெனிஃபிட் வந்து கூடுது. ஆனால் செகண்டரியில் வச்சா என்ன ஆகும்? நீங்கள் அங்கே இன்க்ரீஸ் பண்ணாதான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது பெரிய அட்வான்டேஜ் இல்லையே. ஸோ குறைச்சாலும் இன்க்ரீஸ் ஆகிறது தானே அட்வான்டேஜ். அதனால தான் நம்ம எப்பவுமே டேப்பிங்ஸை ப்ரைமரிலையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வோல்டேஜ் செகண்டரிலையும் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கண்ட்ரோலை நீங்கள் ஆஃப் பண்ணி தான் அச்சீவ் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் ஆஃப் லோட் டேப் சேஞ்சிங். அதை ஆனில் இருக்கும்போதே அச்சீவ் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் ஆன் லோடு டேப் சேஞ்சர். ஓகே, இந்த டேப் சேஞ்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ என்னால் எல்லா லெவல்லையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுப்பா. ஸோ ஒரு குறிப்பிட்ட செகண்டரி வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்.
ஓகே, ஸோ இப்போ இதை பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஆஃப் லோட் டேப் சேஞ்சர் வந்து 10.7 அப்படின்ற ஒரு ஃபிகரில் காமிக்கிறாங்க. ஓகேயா, ஆஃப் லோட் டேப் சேஞ்சிங் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை 10.7ல் நமக்கு இருக்கும். ஸோ அடுத்ததாக 10.8ல் நமக்கு ஆன்லோடு டேப் சேஞ்சர்ஸ் நமக்கு இருக்கும். ஓகேயா, ஸோ ஆஃப் லோடு டேப் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் பெரிய இஷ்யூஸே கிடையாது. நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேப்பிங்கை போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. ஓகே, இந்த கிவன் டயக்ராம் இங்கே இருக்குது பாருங்கள். நீங்கள் போய் ஆஃப் பண்ணிடுறீங்க. திஸ் இஸ் பிரைமரி தானே. நான் எப்பவுமே என்ன சொல்லியிருந்தேன், டேப்பிங்ஸ் ஆர் செட் இன் த பிரைமரி சைட். ஓகே, அப்போ பிரைமரிஸில் இருக்குது, டேப்பிங்ஸ் வந்து பிரைமரிஸில் இருக்குது. ஓகேயா, ஸோ இது பிரைமரி. ஸோ இப்போ பாருங்கள், பிரைமரியில் இருக்கா. அப்போ நீங்கள் போய் பிரைமரியில் டேப்பிங்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைனை போடுவீங்க. லைன் கொடுத்ததுக்கப்புறமா அவுட்புட் வந்திருக்கும். இது நார்மல் ஆஃப்லோட் டேப் சேஞ்சர். இதில் எந்த பெரிய இஷ்யூஸும் கிடையாது. ஓகேயா, ஸோ இதில் வந்து ரொம்ப டைம்லாம் ஆகாதுப்பா. இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்க முடியும். ஓகேயா, ஸோ டைம் ஆகாதுன்னா விச் மீன் பெரிய ப்ராசஸ் இல்லை. ஆஃப்லோட் டேப் சேஞ்சரில் பெரிய ப்ராசஸ் இல்லை. டிஸ்கனெக்ஷன் த டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கப்புறமா டேப்பை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா சேஞ்ச் த டேப்பு, அதுக்கப்புறமா ஆன் பண்ணுங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்கிற ஸ்டேஜஸில் நம்ம அதை யூஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன்னா வோல்டேஜ் சடனாக இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் ஷட் டவுன் பண்ணிட்டு தான் அந்த டிமாண்டை சப்ளை பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஷட் டவுன் பண்ணிட்டுலாம் நம்மளால் டிமாண்டை சப்ளை பண்ணுற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. ஆன்லைன்லேயே சப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இதுதான் நம்ம மாடர்ன் ப்ராக்டிஸில் டிசைன் பண்ணுறோம். இட் இஸ் அ ஆன் லோடு டேப் சேஞ்சிங் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும்பா. ஓகே, 6 ஆப்ரேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, 6 ஆப்ரேஷன் இஸ் ரெக்வயர்டு டு சேஞ்ச் ஒன் டேப் பொசிஷன். புரியுதா? ஒரு டேப்போட பொசிஷனை மாற்றுறதுக்கே நமக்கு 6 சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் என்னென்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அது என்ன ஸ்டெப்ஸ்னா, ஃபஸ்ட்டு ஓப்பன் த Q1, அடுத்ததாக மூவ் த செலக்டர் ஸ்விட்ச் S1 டு த நெக்ஸ்ட் கான்டாக்ட், அடுத்ததாக க்ளோஸ் த Q1 and open the Q2 and move the selector S2 to the next contact and close the Q2. First Q1 open பண்ணி and switch move பண்ணி Q2 close, Q1 close பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவனை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்விட்ச் அங்கே வச்சிடணும்ப்பா. வச்சதுக்கு அப்புறமா அவனை க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி Q2 ஓப்பன் பண்ணி செலக்டர் ஸ்விட்ச் அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா Q2 க்ளோஸ் பண்ணணும். இங்கே நான் உங்களுக்கு டயக்ராமை காமிக்கிறேன். இங்கே பாருங்க, Q1 Q2 செலக்டர் ஸ்விட்சை நீங்கள் ஃபஸ்ட்டு Q1 ஓப்பன் பண்ணிவிட்டு செலக்டர் ஸ்விட்சை இந்த பொசிஷனில் வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறமா Q2 ஓப்பன் பண்ணிவிட்டு செலக்டர் ஸ்விட்சை Q2 வச்சிடணும். ஓகே, Q2 வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சாக தான் நம்ம செலக்டர் ஸ்விட்சை மூவ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக இதுதான் ப்ரைமரி சைட். இது இப்படி தான் இருக்கும் என்னோட ப்ரைமரி. ஓகே, இது ஆன்லோடு டேப் சேஞ்சிங், இது ஆஃப்லோடு டேப் சேஞ்சிங். ஓகே, இந்த 6 பொசிஷன் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால அந்த டேப்பிங்ஸை லோடோடவே சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ கிளியர் தானப்பா? ஸோ இதுதான் என்னோட கிவன் ஆன்லோட் டேப் சேஞ்சர். இதுதான் இதோட given diagram. So up to this clear-ஆ? So next type of control applications-க்கு போலாமா? So next type is a booster transformer. So tap changing அப்படிதான், ஒன்று ஆன் லோடில் பண்ணலாம் இல்லை ஆஃப் லோடில் பண்ணலாம். அதுதான் என்னோட திங்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆக்சுவலாக அந்த 2 வைண்டிங் டேப் சேஞ்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சு இல்லப்பா, இதால் என்னால் ரெடியூஸும் பண்ண முடியும், பூஸ்டும் பண்ண முடியும். ஓகே, இந்த டேப் சேஞ்சிங் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குல்ல, இந்த டேப் சேஞ்சிங் டிரான்ஸ்ஃபார்மர்ஸால வோல்டேஜை ரெடியூஸும் பண்ண முடியும் ஆஸ் வெல் அஸ் பூஸ்டும் பண்ண முடியும். ஆனால் இந்த பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னால் பூஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும். இதுதான் இதில் இருக்கிற பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த டூ வைண்டிங் டேப் சேஞ்சிங் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் performs 2 functions. What are the functions? One is bugging and boosting the voltages. ஆனால் என்னோட பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் performs the latter functions only.
ஓகே, பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் என்னோட பூஸ்டிங் அப்ளிகேஷன்ஸை மட்டும்தான் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்றது இட் இஸ் அ எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். ஓகே, இதில் பொதுவாக நம்ம ஒரு 200 வோல்டேஜ் வரைக்கும் அப் டு 200 வோல்டேஜ் ஸ்மால்ல இருந்து 200 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம், எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூஸ்க்கு நம்ம ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸை தான் நெசசரியாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு மேலே நமக்கு போனால் நமக்கு என்ன பண்ணுதுன்னா டேப் சேஞ்சிங் கியர் மெக்கானிசம்ஸ் தேவைப்படும். ஓகே, இந்த பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னா சிம்பிளாக ஒரு 200 வோல்டேஜ் வரைக்கும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு நம்மளால டேப்பிங்ஸை கொடுத்து பூஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் ஜஸ்ட் பூஸ்டிங் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ பக்கிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்காது. அடுத்ததா இதில் வந்து 2000 வோல்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஸோ லார்ஜர் சைஸ்க்குள்ளே போகுது இல்லை, அப்போ எனக்கு என்ன வேணும்னா டேப் சேஞ்சிங் கியர் அப்படின்றது எனக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ இந்த கிவன் சர்க்யூட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. திஸ் இஸ் த டேப் சேஞ்சிங் கியர். ஆக்சுவலாக இதுதான் என்னோட பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர். திஸ் இஸ் வாட் பிரைமரி. ஓகே, ஸோ இதுதான் என்னோட பிரைமரி. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரைமரியை தான் ரெகுலேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணுறதுனால இந்த பூஸ்டிங் நாபை வந்து வேரி பண்ணுறோம். அப்படி வேரி பண்ணுறதுனால இங்கே எனக்கு 10% ஆஃப் வோல்டேஜ் வேரியேஷனை கொடுத்தேன்னாலே என்னோட அந்த அவுட்புட்டில் வேரியேஷன் 100% வரைக்கும் இருக்கும். ஸோ இட் இஸ் த சென்சிட்டிவ். ஓகே, இது ரொம்ப சென்சிட்டிவ் டிவைஸ் தேன் ப்ரீவியஸ். முன்ன நம்ம பார்த்ததை விட இதுதான் ரொம்ப சென்சிட்டிவ் டிவைசஸ். ஓகே, இப்போ இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸும் நம்ம பார்ப்போம். அடுத்ததா த அட்வான்டேஜஸ் ஆஃப் பூஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் நீங்கள் ஒரு 10% ஆஃப் எனர்ஜியை இன்ஜெக்ட் பண்ணியே எனக்கு அதிகமான ப்ராடக்ட் ஆஃப் பூஸ்டிங் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததா எனி இன்டர்மீடியட் பாயிண்ட்டுக்குமே இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, திஸ் இஸ் த மேஜர் அட்வான்டேஜஸ். ஓகே, அப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்சிங் கியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ இது இட் பிகம்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். நீங்கள் வந்து அப் டு 2000 வோல்ட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் ஓகே. ஆனால் அந்த சேஞ்சிங் கியர்ஸ் எல்லாம் சேஞ்சிங் கியர்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணுறப்போ நமக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகிடுது. ஓகேங்களா, அடுத்ததா இதோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வேணும்ப்பா. அண்ட் பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். Sorry for the disturbance. Up to this completed. Okay, actually இந்த ஸ்லைடோட முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஸோ என்னோட வோல்டேஜ் கண்ட்ரோல். ஸோ வோல்டேஜ் கண்ட்ரோல்ன்றது ஆக்சுவலி இந்த ஸ்லைடோட நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுது. அப் டு திஸ் கிளியரா? எதுனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா, ஸோ வோல்டேஜ் கண்ட்ரோல்ன்றது இதுதான். ஜஸ்ட் இந்த 2 பாயிண்ட்ஸ் மட்டும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, அப் டு திஸ் எதுனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் குவெரிஸ் எதுனா இருந்தாலுமே ஷேர் பண்ணி விடுங்கப்பா. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூப்பா.